ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தைக்கு போட்ட ஸ்ட்ராபெர்ரி வீடியோவில் கேட்டிருந்தாங்க. கமெண்டில் தான் ஸ்ட்ராபெர்ரி செடி நீங்கள் வெயிலில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் நான் இப்போ எடுக்கிறது 3:30 மணி வீடியோ. இப்போ அது மேலே வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 12 மணிக்கெல்லாம் வெயில் எப்படி சுள்ளுன்னு அது மேலே அடிச்சிட்டு இருக்கோன்னு. நான் இது ஒரு தண்ணி டேங்க் மேலே தான் வச்சுருக்கேன். தண்ணி டேங்குன்னா தண்ணி டேங்க் கீழே தான் இருக்குது. அந்த தண்ணி டேங்க் மேலே தான் நான் வச்சுருக்கேன். ஆனாலும் அழகா அதில் ஃபஸ்ட்டு பழம் நான் பறிச்சது அந்த ஸ்ட்ராபெர்ரி தொட்டியிலேருந்து தான் பறிச்சேன். இது இன்னொரு பாட்டில் இருக்கிறது. இதுவும் வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குங்க. இதுலேருந்து நேத்தைக்கு ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டோம். மிச்சம் நிற்கிறது தான் காயா நிற்குது. இதுவும் படர்ந்து போய் வளர்ந்து நிற்குது பாருங்க. இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ராபெர்ரி செடி நான் வாங்கி வச்சேன், ஆனால் அதுலேருந்து கிளை எதுவும் வரலிங்களே, உங்களுக்கு எப்படி கிளை வருதுன்னு கேட்டிருந்தாங்க. பாருங்க, அந்த ஸ்ட்ராபெர்ரி செடியிலேருந்து ஒரு கிளை அப்படியே போகுது பாருங்க. கயிறு மாதிரி நீண்டு போயிட்டு இருக்குது. அது போய் நம்மளோட சாமந்தி பாட்டுக்குள்ளே விழுந்து அதுலேயே ஒரு செடி முளைச்சி நிற்குது பாருங்க. அந்த செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய இலையோடு சூப்பராக நிற்குது. அந்த முளைச்சி வந்தது. இது நான் நட்டும் விடலை, எதுவும் பண்ணலை. அதுவாக உயர் மாதிரி நீண்டு போச்சு. அந்த சாமந்தி செடிக்குள்ளே விட்டுக்கிட்டு வேர் விட்டு பாருங்கள், அதில் மொட்டு வந்துட்டு இருக்கு. நான் இப்போ வீடியோ எடுக்கக்கூடிய டைம் தான் பார்த்தேன், அதில் மொட்டு இருக்கிறது. ஆனால் நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கிளை போகிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு செடி வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கிளை வரும். ஏன்னா நான் ஒன்றும் இல்லை, நான் 3 செடி வாங்கி வச்சு தான் எனக்கு இப்போ இருக்குது அது. ஒன்றில் உங்களுக்கு கிளை வரலன்னா இன்னொரு செடி வாங்கி வச்சு பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சு தரேன் பாருங்களேன். அந்த கொடி வளர்ந்து போய் ஆனால் அது வேர் கீழே விடலை. அந்த வேர் அப்படியே நிற்கிது பாருங்கள். அந்த வேரை நான் கிளியராக காமிச்சு தரேன். பார்த்தா தெரியும். அதில் சின்னதாக வேர் வந்திருக்கிறது. கருப்பு கலரில் லைட்டாக வேர் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதை ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம நட்டு விடலைனாலும் அது போய் தானே வேரை கீழே கொஞ்சம் மண் கிடச்சா கூட அது தானே வேரை கீழே விட்டுரும். பாருங்கள், அந்த அதோட நரம்பு எங்கே, அதோட வேர், அதோட கிளை கயிறு மாதிரி நீண்டு வந்திருக்கு பாருங்கள். அதோட அம்மா செடியிலேருந்து தான் அது வந்துட்டு இருக்குது. சரி, நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன், தனியாக நடலை. இது பாருங்களேன், அந்த செடிக்கு கீழே நான் இப்போ தான் பார்த்தேன். அது அந்த பாட்டுக்கு கீழே தரையிலேயே படர்ந்து போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கொஞ்சம் மண் கிடச்சா கூட அது வேர் விடுறத பார்த்தீங்களா? அதனால ஸ்ட்ராபெர்ரி செடி ஒன்று வாங்கி வச்சா நிறைய செடியை உருவாக்கி எடுக்கலாம். ஒன்று வாங்கி உங்களுக்கு வரலையா, திரும்ப ஒன்று கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்துடும் கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் பாட்டுக்குள்ளே அந்த அந்த சைடில் ரவுண்டிங்கில் ஒரு ரோஸ் பாட்டுக்குள்ளே போய் தானே ஒரு செடி உருவாகி இருக்குது. இது கொஞ்சம் தள்ளி போய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுலேருந்து வேறு எதுவும் வரல. அதுக்குள்ளே செடிக்குள்ளே ரவுண்டு கட்டி அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. இதுலேயும் ஒரு பழம் பழுத்து போய் நிற்குது. ஆனால் எல்லா பூ பூக்கிற எல்லா காயிலையும் பழம் வரும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் பழம் வராது. பாருங்களேன், 1, 2ல் பூ பூத்துருக்கு, ஆனால் அதில் பழம் இல்லை. 1, 2ல் பழம் வைக்குது. இதுக்கு என்ன உரம் குடுக்குறீங்கன்னு நீங்க கேட்குறீங்க. நிஜமா சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் மாடி தோட்டத்த நான் கிளியரா கவனிக்கிறதுக்குள்ள எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. எனக்கு கிடைக்கிறது வீட்டு உரம் தான் ஊத்திட்டு இருக்கேன். இந்த அரிசி கழுகுற தண்ணி, பாலு, தயிரு, மிச்சம் போனதெல்லாம் புளிச்சு வைக்க வச்சு அத தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.